எந்த விதத்தில் ஆண்டவரே நான் அபாத்திரவானா இல்லாதபடி ஆண்டவரே தகுதி கொடுத்து ஆண்டவரே சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவர். வானவின் சிங்காசனம் பூமியினுடைய பாதபடி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் பிதாவானால் என்னுடைய கணம் எங்கே, எனக்கேற்ற பயம் எங்கே, பக்தி எங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறேன்னா சில நிமிடங்கள் அவர் ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனை எப்படி இருக்கிறது என்பதுதான் முக்கியம். நாம் எப்படி அவரை ஆராதிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். ஒரு விஷயம் நம்மளை தாக்கி தெரிவிப்போம். அது ஒரு சம்பவத்தில் கரங்களை கூட்டி அவருடைய எல்லோரும் கரங்களை கூட்டி அவருக்கான பயத்தை கொடுத்து அவருக்கான பக்தியோடு தெரிவிப்போம். கிருபையும் இரக்கமும் அல்லாதவரே இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் சபையில் எத்தனையோ பேர் இருந்தாங்க ஆண்டவரே. ஆனாலும் அழைக்கப்பட்டவர்கள் அனைவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் சொன்னாங்க ஒரு வாசின் பிரகாரம் எங்களை ஆண்டவரை ஆராதிக்கிறேன் கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நான் ஆராதிக்கிறேன் ஆராதனை ஆண்டவரே. என் சபைக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண ஆண்டவரே. நான் துதிக்கிற உங்க ஸ்துதி ஆண்டவரே அனைவருக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண ஆண்டவரே. ஆண்டவரே இங்கு செய்கிற என்னுடைய ஆராதனை ஆண்டவரே என் கட்டுகளை நிறுவனமாக்க ஆண்டவரே. இங்கு செய்கிற ஆராதனை ஆண்டவரே என்னுடைய பாரம்பரியத்தின் கட்டுகளை அறுத்து போடுங்க ஆண்டவரே. நான் உங்களை முழு மனதோடு ஆராதிக்க போகிறேன் ஆண்டவரே. என் உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு உங்களை துதிக்க போகிறேன் ஆண்டவரே. எந்த விதத்தில் ஆண்டவரே எந்த உலக ஆண்டவரே சிந்தனைகள் எந்த கவலைகள் எல்லாம் ஆண்டவரே நான் ஓர கட்டி வைத்து விட்டு ஆண்டவரே உண்மை நான் துதிக்க போகிறேன். கர்த்தர் நீர் என்னோடு கூட இருங்கப்பா. கர்த்தர் ஆண்டவரே நீர் வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே சோதரன் சோதரன் என்று சொல்லுவேன். குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இங்கு கடந்து வந்தபடினாலே கரங்களை தட்டி கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். கர்த்தரை ஆராதிப்போம். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வல்லமையாவே உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை வல்லமையாவே உமக்கு ஆராதனை பரிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 தண்ணீரே உமக்கு ஆராதனை சிவபலியே உமக்கு ஆராதனை சிவ தண்ணீரே உமக்கு ஆராதனை தேவ சம்பவே உமக்கு ஆராதனை தேசியாவே உமக்கு ஆராதனை தேவ சம்பவே உமக்கு ஆராதனை தேசியாவே உமக்கு ஆராதனை 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 ஆராதனை
சபையிலே நம்முடைய பங்கு என்ன என்று பார்த்தால், கர்த்தரை ஆராதிப்பதற்காகவே சபை தெரிந்து கொள்ளப்பட்டது. நாம் ஆராதிக்கிறதுக்காக மாத்திரம் தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்கு பரலோகத்துக்கு போனாலும் நமக்கு அந்த ஒரே ஆராதனை தான். கர்த்தர் பரிசுத்தர், ஆண்டவர் நல்லவர், அவர் பாடுக, உங்களை நாமும் பாடுக, இதைதான் ஆராதிக்க போவோம். அதற்கான பிராக்டிஸ் தான் நம்ம சபையில நாம் ஆராதிக்க கற்றுக் கொடுக்கிறோம். அதனால தெரிந்த பாடல்கள் தான். எதை பத்தி யோசிக்காம கண்களை மூடி உங்கள் கண்களுக்கு நேராக இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொண்டு அவர் சிலுவையை தொங்கியதை நினைத்து அவர் சமூகத்தை நினைத்து நாம் ஆராதிப்போம். ஒரு சின்ன விஷயம், அந்த ஒரு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். பக்கத்துல ஒரு கள்ளன் இருக்கிறான். இந்த ரெண்டு பக்கத்துல கள்ளன் இருக்கிறாங்க. அந்த கள்ளன் சொல்றான், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் கொஞ்சமே எடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்படி சொல்றான். ஆண்டவர் சொல்றாங்க, நீ என்னுடைய பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கும் சபைக்கும் இது சில காரியங்கள் ஒத்து போகும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவர் ரட்சித்தாலும் சொல்லிக்கிறோம். சபை கூடி வருவதில் விட்டுவிடக்கூடாது, கூடி வரும். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு செஞ்சிருக்கிறோம். நாம் அதிகமாக ஜெபித்திருக்கிறோம், உபவாசித்திருக்கிறோம். நம்முடைய ஜெபிச்சா பேய்கள் ஓடி இருக்கிறது. நம்ம ஜெபிச்சா அநேகருடைய உள்ளங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட நாம் என்ன பண்றோம்னா, நாளையில வர 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 என்னடான்னா எல்லாருமே தோய்ந்து போயிருக்கிறோம். சபை இப்போ முழுக்க நிர்வசாலத்துக்குள்ள இருக்கிறது. சபை இப்போ முழு ஆண்டவர்களுக்கு விலகி இருக்கிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், ஆரம்பத்தில் இருந்த அந்த உற்சாகம், சபை கூடி வருவதை விட்டுவிடாம இருந்தது. இப்ப எல்லாம் போயிடுச்சு. இப்ப என்னடா, நமக்கு நாமே சொல்லி தேர்ச்சி கொள்கிறோம். இப்படி போனாதான் ஆராதனையா, இதை பண்ணாத ஆராதனையா, ஆண்டவர் இதான் மகிழ்ப்படுவாரா? அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் இப்படியே மகிழ்ப்படுவார். அப்படி நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக் கொண்டு நம்மை நாமே தேர்ச்சி கொண்டு அப்படியாப்பட்ட ஒரு சபை கூடுதலையும் ஒரு ஆராதனையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். டாக்டர் அதை எதிர்பார்ப்பதில்லை. ஏன் இந்த கல்யாணம் பத்தி சொன்னான்னா, உனக்கென்று சபையிலே ஒரு பொறுப்பு இருக்கிறது. உனக்கென்று ஆண்டவர் ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார். உனக்கான வேலைகள் சபையில் இருக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? சபையை அலட்சியப்படுத்துகிறோம், அசட்டைப்படுத்துகிறோம். சபையை இந்த வேலை தானே, இதை நான் யாராலும் செய்வாங்க அப்படின்னு நினைச்சு நமக்கு இருக்கிற இந்த உரிமையும் நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த வேலையும் விட்டு விலகுகிறோம். இதனால என்ன நடக்கும்னா, ஆண்டவர் நமக்கு வைத்திருந்த ஆசீர்வாதங்கள் நம்ம தட்டி போய்கொண்டே இருக்கும். ஏன்னா நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யவில்லை என்றால் வேற யாரும் செய்ய மாட்டாங்க. அந்த இடத்துக்கு ஆண்டவர் ஒருத்தரை கண்டிப்பா கொண்டு வரும். அது அவனால முடியும். உன் இடத்த நீ விட்டு கொடுத்துட்டேனா, நீ வாரத்துல ஒரு நாள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்த உன்னோட ஜெபம் இப்ப எங்க போச்சு? நீ வாரத்துக்கு ஒரு நாள் மற்ற குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த ஜெபம் போயிடுச்சு. தேசத்துக்காக ஜெபிச்ச, ஊழியத்துக்காக ஜெபிச்சோம், எல்லாமே போயிடுச்சு. இப்ப எல்லாவற்றையும் எழுந்து நம்மை நாமே தேர்ச்சி கொண்டிருக்கிறோம். சபையில பாயை போட்டிருந்தோம். இப்ப பாய் போடுறதும் இல்லை, எடுக்கிறதும் இல்லை. யாராச்சும் எடுத்து பார்க்க விட்டு போயிடும். சபையில என்னால வர முடியலனாலும் பரவாயில்ல, இந்த ஊழியத்துக்கு என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப கொடுக்கிறது இல்லை. இப்படி பல விஷயங்கள் நமக்குள்ளாக பொருத்தனைகள் இருந்து செய்து கொண்டிருந்த நாம் இப்ப எல்லாவற்றையும் விட்டு விலகி இருக்கணும். இப்படி விலகிறதுக்கு நம்ம இல்லாம வேற ஒரு நபரையும் வேற ஒரு ஆட்களையும் கர்த்தர் கண்டிப்பா கொண்டு வருவோம். ஆனா நம்ம இடத்தை விட்டு கொடுத்த நம்ம எப்படி இருப்போம்? அந்த இடத்தை விட்டு தான் இருக்கும். அந்த இடத்துக்கு திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டப்படுவோம். வேற ஒரு ஆள் வந்து விட்டா உனக்கான வேலை அங்கே இல்லாம போகும். அந்த மாதிரி தான் நான் அற்புதம் செஞ்சேன், அடையாளம் செஞ்சேன், ஆண்டவருக்காக ஓடுறேன், உழைச்சேன், இப்படி பண்ண அப்படி பண்ண சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, நீ யாருமே எனக்கு தெரியாது, அற்ப விசுவாசி, நீ அகன்று போடுவார். ஏன்னா ஆரம்பத்தில் இருந்த, ஆனா நீ கடைசியே அப்படி இல்லையே. இன்னைக்கு சபை இருக்கிற நிலைமைக்கு நீ எப்படி இருக்கு? ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இருக்கு இல்ல இல்ல, நம்ம யாரும் அப்படி இல்லையே. ஆனா நம்ம இடத்துக்கு யார் வருவா தெரியுமா? ஒரு கல்லணை கொண்டு போயிட்டு ஆண்டவர் பாருங்க, நம்ம இடத்துக்கு ஒரு கல்லன் போயிடுவான். உன்னுடைய பார்வைக்கு புதிதாக அந்த விசுவாசிகளோ புதிதாக ஆரம்பிச்சு விடுதலை செய்வோ அற்பமாக தெரிந்தாலும் ஆண்டவர் அவர்களை கொண்டு போய் விடுவார். அவன் கல்லன் தான், நம்முடைய பார்வைக்கு அவன் கல்லன் மோசமானவன். ஆனா ஆண்டவர் அவன் ஒப்புரவாயிட்டு இருப்பான். நீ ஊழியம் செஞ்சதான், பரிசுத்தாவிகள் நிரம்பினதான், தீர்க்கதரிசனம் சொன்னதான், பேய்களை திறந்ததான்,
எல்லாம் பண்ணேன். ஆனா உன் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா தெரியலன்றோம். ஆனா நம்மளுடைய இடம் யாருக்கு போயிடுறாங்க? கல்லருக்கு போயிடும். கல்லர் சொல்ல முடியாது, மனம் திரும்பின அந்த மனுஷனுக்கு போயிடும். அந்தபடி நம்மளுடைய இடத்தை நாம் விட்டு கொடுக்க கூடாது. நம்மளை ஆராதிக்க தேவன் தெரிந்து கொண்டிருக்காருன்னா நம்ம ஆராதிக்கணும். சபையில வந்துட்டு எதையும் யோசிச்சுக்கிட்டு அப்படியே இல்லாம அந்த கொஞ்ச நேரத்துல வாரத்துக்குள்ள நம்ம ஒரு சுய வயதாக போறோம். இங்க ஒண்ணு நிக்க அந்த கொஞ்ச நேரத்துல நம்ம இடத்தை நாம் விட்டு கொடுக்க கூடாது. ஆண்டவரே, நான் உங்களை துணிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் ஆண்டவரே, நான் இத்தனை நாட்கள் எப்படியோ இருந்துட்டு ஆண்டவரே, இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். என் இடத்த நான் யாரும் விட மாட்டேன் ஆண்டவரே. உங்களை துணிப்பதுதான் எனக்கு தகுதி ஆண்டவரே. உங்களை துணிப்பதாக மாத்திரம் தான் எனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. அந்த எண்ணத்தை மனசுக்குள்ள வைக்கும். ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்கள் கலக்கும். ஆண்டவரே, நான் எத்தனை நாள் உங்களை விட்டு போயிட்டேன் ஆண்டவரே, நான் மறுபடியும் உங்க நேரம் திரும்பணும்ப்பா, மறுபடியும் உங்க நேரம் நான் வரமா ஆண்டவரே. ரட்சிப்பு என்பது முழுமையாக ஒரு மனுஷன் அவருடைய வாழ்க்கையிலிருந்து திரும்பி வர்றதுதான். இப்ப நம்ம திரும்பி மறுபடியும் நம்முடைய எல்லா காரியங்களையும் போயிட்டு இப்ப நிருசாரமா இருக்கு. சபை வந்து ஒரு 3 விதமான காரியங்களை சபை தவறி போயிருக்கு. சபை ஆண்டவரை ஆராதனை மறந்து போயிட்டு, சபையில விசுவாசிகள் தாழ்மையான உள்ளம் மாறி போச்சு. எல்லோருக்குள்ளும் வேண்டுமை, எல்லோருக்குள்ளும் சுயநலம். எனக்கு நான் என் குடும்பம், நான் இன்னும் பாருங்க நல்லா இருக்கும், இதை பத்தி யோசிக்கிறோமே தவிர சபை குறித்தும் யாருக்குரிய வாழ்க்கை குறித்தும் எந்த கவலையுமே இல்லாமல் இருக்கிறோம். இந்த நாட்கள்ல நம்ம அதையெல்லாம் மாற்றி நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை மறுபரிசீலனை பண்ணி ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராக நாம் தாழ்த்தி உண்மையாக கொஞ்ச நேரம் ஆண்டுகளை துணிப்போம், ஆராதிப்போம். எல்லோரும் இந்த ஒரு மனத்துக்குள்ள காட்டுவாங்க. ஏன்னா ஒரு மனம் உண்டு, அவங்க விடுதலை உண்டு. நாம ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்றாங்க, ஒரு மனமா பண்றோமா தெரியல. மைண்ட் எங்க வெளியில சொல்லிட்டு இருக்கு, பேருக்கு வந்து அனுப்பிச்சு போகிறோம். அந்த மாதிரி எண்ணமெல்லாம் மாற்ற வேண்டும். வேலைக்காரிகள் கூடினார்கள், ஒரு விட்டு தொழிற்சார்கள், அந்த இடம் அசைந்தது. வாசிக்கிறோம், சொல்றோம், பேசுறோம். நம்ம சபையை ஆராதிக்கும் போது ஒருமனதாக நமக்குள்ள இருக்கிறதா? ஒருமனம் நமக்குள்ள கடந்து வருகிறதா? நாம் ஒருமனப்படுகிறோமா? ஒருமனம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. அதனால பாடுகிற பாடல்கள் கூட சேர்ந்து பாடு. அந்த பாடுகிற வார்த்தைகள் எல்லாமே ஆண்டோட வசனங்கள். ஆண்டோட நம்ம துடிக்கிறோம், அவ்வளவுதான். அன்பே உமக்கு ஆராதனை, என் அழகே உமக்கு ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை, என் அழகே உமக்கு ஆராதனை. கர்த்தா உமக்கு ஆராதனை, கல்வாரிநாதா ஆராதனை. கர்த்தா உமக்கு ஆராதனை, கல்வாரிநாதா ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆவியில் ஆராதனை. ஆராதனை ஆராதனை அன்பினம் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆவியில் ஆராதனை. ஆராதனை ஆராதனை அன்பினம் ஆராதனை. கொள்ளை கொண்ட கொள்ளை கொண்ட பல்லவெல்லாம் நீக்கிவிட்டேன், பல்லவரே தோழமையார். என் பல்லவெல்லாம் நீக்கிவிட்டேன், பல்லவரே தோழமையார்.
ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. சம்பவே அக்னி சம்பவே என்றும் தெய்வமே துணையாகவே சம்பவே கத்துக்கொள்ள சொல்ற புதியமான
வாசிக்கும் அங்கே வாசிக்க பேசி ஆண்டவரை பிடிப்போம். ஒரு சின்ன கதையை நான் சொல்ல ஆசைப்படுறேன். எல்லோரும் கவனமா கேளுங்க. ஒரு சின்ன கதை, இதை நீங்க எப்பவுமே மறந்துடாதீங்க. என் ஆண்டவர் எல்லோரும் உண்மைகளாக தான் பேசியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கதையை சொல்றேன். ஒரு குட்டி குரங்கு ஒன்று இருந்திருக்கு. அந்த குரங்கு என்ன பண்ணுமா, ஒரு பானை உள்ள வந்து தீர்ப்பானெல்லாம் வச்சிருந்தாங்க. அது தெரியும் சிறு போயிடும். இந்த குரங்கை எப்படியாச்சும் பிடிக்கணுமா, இது ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கல்லுல வந்து பானையை செதுக்கிட்டாரு. கல்லு நல்லா வெயிட்டா இருக்கும். அந்த பானையை செதுக்கிட்டாரு. அந்த துவாரம் பாத்தீங்கன்னா, அந்த வழி பாத்தீங்கன்னா ஒரு கை மட்டும் உள்ள போற அளவுக்கு மட்டும் கேப். அந்த மாதிரி அந்த பானையை வடிவமைச்சு அதுக்குள்ள தின்பண்டங்களை வச்சாங்க. எல்லாம் நல்லா இருக்கு, உருட்டு அந்த மாதிரி பிடிச்ச தின்பண்டங்கள்லாம் இருக்கு. இந்த குரங்கு என்ன பண்ணிருக்கு, அதே மாதிரி அந்த பானையை பார்த்துங்க, ஓ நம்மளுக்கான பானை இதுதான், இன்னைக்கு இதை திருட்டு போயிருக்கு. அந்த பானைக்குள்ள கையை விட்டுச்சு. கரெக்டா ஒரு கை மட்டும்தான் அது உள்ள போகுது. அந்த பானைக்குள்ள அந்த ஒரு கை மட்டும்தான் போகுது. உள்ள கையை விட்டு எடுத்துச்சு, தின்பண்டங்கள்லாம் எடுத்துட்டு கையை வெளியே எடுத்துட்டு கையை வரல. ஏன் வரலன்னா, அது கையில வந்து அது சாப்பிட வேண்டிய பொருட்கள், அதுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் வந்து கையில பிடிச்சி வச்சிருக்கு. அதனால அது கை வரல. அதை விட்டுட்டா அந்த கை வெளில வந்துடும். ஆனா அந்த குரங்கு என்ன பண்ணா, அதை விட மனசு வரல, விடாம பிடிச்சிட்டு. இப்ப அநேக விசுவாசிகளோட வாழ்க்கையும் இப்ப அப்படிதான் இருக்கு. என்னன்னா, உலகத்தோட ஆசைகள் மேல அது மேல நம்ம ரொம்ப பற்றுதல் ஆகி போய் என்ன பண்றோம், அந்த மாதிரி பானை மாதிரி இருக்கிற அந்த கையை விட்டுட்டு பெருமையை கையில பிடிச்சி வச்சிருக்கோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் கையில பிடிச்சி வச்சிருக்கோம். அற்பமா இருக்கிற எண்ணத்தை கையில பிடிச்சி வச்சிருக்கோம். அவிசுவாசத்தை கையில பிடிச்சி வச்சிருக்கோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து ஆராதிக்க கூடாதபடிக்கு நம்முடைய மனதை கல்லாக்கி இருதயத்தை கடினப்படுத்தி வச்சிருக்கோம். இப்படியாப்பட்ட காரியங்கள் அந்த கையில இருக்க பிடிச்சுக்கிட்டதால அவங்கன்னா அந்த பானையை விட்டு கை வெளியே வரல. அதை தூக்கிக்கிட்டு அதால ஓட முடியல. இப்ப அந்த காரியங்களை விட்டுட்டா அந்த பானையை விட்டு அந்த குரங்கு ஓட போயிடும். அதோட வாழ்க்கை சுதந்திரமா மாறிடும். அதற்காக வச்சிருக்க ஆசீர்வாதத்தை அந்த குரங்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, சில காரியங்களை இருந்து பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவருக்கு இது பிடிக்காதுன்னு தெரியும், ஆண்டவருக்கு இது விரும்பணும் தெரியும். தெரிஞ்சு நம்ம என்ன பண்றோம், நம்ம அதை கெட்டியா பிடிச்சி வச்சிருக்கோம். இந்த நாளில, இந்த ஆராதனையில இந்த ஒரு சின்ன கதையை ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை எந்த பிடிச்சு வச்சிருக்கேன்னு தெரியலப்பா, தெரியலன்னா ஜெபம் பண்ணு. ஆண்டவருடைய சமூகத்துல எனக்குள்ள கோபம் இருக்குது ஆண்டவரே, ஆண்டவரே எனக்குள்ள வைராக்கியம் இருக்குது ஆண்டவரே, எனக்குள்ள உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய இருக்கு ஆண்டவரே, இதை நான் விட முடியல, இதை நான் விட்டுணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டு நம்ம என்னைக்கு நம்மளுடைய காரியங்களெல்லாம் அந்த பானையோடு வரும், இந்த உலகத்தை விட்டுட்டு நம்ம கையை வெளியெடுக்கிறோமோ அப்பதான் நம்ம கை ஃப்ரீயா வரும். இந்த உலகத்து காரியங்கள் பிடிச்சு வைக்காது, இது எல்லாமே வேஸ்ட். ஒரு காரியம் நம்ம கூட வரப்போறதே இல்லை. இன்னைக்கு இருக்கிற நாம நாளைக்கு இல்லை. நாளைக்கு இல்லாம போனால் நம்ம என்ன கொண்டு போவோம்? இந்த வைராக்கியத்தையும் ஆண்டவருக்கு பிடிக்கமில்லாத இந்த கெட்ட குணங்களையும் தூஷணமான எண்ணங்களையும் அவிசுவாசத்தையும் அலட்சியத்தையும் சபை குறித்த அலட்சியத்தையும் ஏற்பட்ட காரியங்கள் எதுவும் நம்ம கூட நம்மளை போகவே விடாது. அது நம்ம இருந்து பிடிக்கணும். அதை விட்டுட்டு ஆண்டவருக்கு இருக்கிற நாட்கள்ல ஆண்டவருக்கு கூடுமான அளவுக்கு ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். ஊழல் அனுப்புத்திறன் உண்டோ என்று அவருடைய கண்கள் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இதுதான் வசனம் இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாள் நியாயத்திருப்போம். இந்த வசனங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும், எல்லாம் தெரியும், எதுவும் தெரியாமல் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் நாம் அதை நம்முடைய சுய சந்தோஷத்துக்காக உலக காரியங்களை பிடித்து வைத்திருக்கிறோம். அதை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சாதான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க முடியும். ஆராதிக்கும் போதுதான் ஆண்டவர் நமக்கு பல விருப்பாளர்கள் தருவாங்க. மகளே, எனக்கு இது பிடிக்கல, என் பிள்ளையே எனக்கு இது பிடிக்கல,
அது ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் கூட இதை நான் செய்ய மாட்டேன், இந்த வேலை என் வேலை கிடையாது, இது எனக்கு வேலை கிடையாது, என் வேலை இதுதான், சபை வேலை, அதில் வெண்மையான வேலையை தான் நான் செஞ்சுட்டு போவேன். அப்படி இல்லை. சபை வேலை தான் அது கர்த்தருடைய ஊழியமா பார்க்கணும். எல்லாமே வேலை தான், எல்லாத்தையும் நம்ம செய்யணும். நான் இன்னைக்கு என்னால சாட்சியாக சொல்ல முடியும், நான் சபையில செய்யாத வேலை எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன். கர்த்தருடைய சபைக்கு நான் சாட்சியாக சொல்றேன். நான் இன்னைக்கு ஒரு ஆளா நிக்கிறேன். கர்த்தர் எனக்கும் எங்க வீட்டுல எங்க ஊழிய எனக்கும் ஒரு பெயரை கர்த்தர் வச்சிருக்காருன்னா அதில் அவர் ரெண்டு வச்சிருக்கோம். நான் சபை வேலை எல்லாமே செஞ்சிருக்கேன், இன்னமும் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதாவது எதையுமே அற்பமா என்னாதீங்க. நம்ம செய்யற ஒரு காரியத்துக்கும் நாம் செய்யற ஒரு செயலுக்கும் அதுக்கான பலன் உண்டு. படிச்சிருக்கல ஒரு விஷயத்துக்கும் எதிர் விஷயம் உண்டு, படிச்சிருக்கோம். நாம் செய்யற காரியத்துக்கு நமக்கான பலன் உண்டு. ஒரு விஷயம் கூட தாழ்ச்சி பாடல் மாத்திரம் பாடி ஒரு சம்பவத்தில் நாம் ஆராதனை போடுறோம். இன்னைக்கு நம்ம யாரால நினைக்கிறோம், யாரால நம்ம குடும்பம் ஓடிட்டு இருக்கோம், எல்லாமே அவருடைய கிருபையால் மட்டும்தான். இதை என்னைக்கு நம்ம சபை உணர்வோமோ, சபை என்றால் ஒவ்வொரு விசுவாசியும் எது உணர்வோமோ அன்னைக்கு நாம் நன்றி உள்ளதா இருப்போம். அன்னைக்கு நம்ம சபையில வந்தால் சும்மா நிற்க மாட்டோம். நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே என் பாதுகாப்புக்காக நன்றி ஆண்டவரே, என் குடும்பத்தை பாதுகாப்புக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதன்கிழமை பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கேள்விப்பட்டோம். ஆண்டவருடைய கிருபையை நம்ம எப்படி கெட்டது, ஆண்டவருடைய கிருபை எப்படி இருக்கும், எந்த விதத்தில் ஆண்டவருடைய கிருபை வரும், கிருபையை என்னன்னே தெரியாம நிறைய பேர் இருக்கும். ஆண்டவர் நம் மேல் வைத்த தயவு, அவர் நம் மேல் வைத்த இரக்கம், அவர் நம் மேல் வைத்த அன்பு, அதுதான் நம்முடைய ஆண்டவர் காரியத்திற்கு அவரை கூட பார்க்கணும். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவனாக்கியது உங்கள் கிருபை. சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவனாக்கியது உங்கள் கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை, நீதிமானாக்கியது உங்கள் கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது உங்கள் கிருபை, கட்டுகளை கட்டியது உங்கள் கிருபை, கட்டுகளை நீக்கியது உங்கள் கிருபை, கட்டியது உங்கள் கிருபை.
நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆராதனை கர்த்தர் மகிமைப்பட்ட விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமை எல்லா புகழையும் எல்லா தோல்விகளும் எல்லா தோத்திரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனாகிய கர்த்தரோடு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவது கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவது கரங்களை வானத்திலே சொல்லுவான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு செயல்படுவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு செயல்படுவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
எங்களுக்கு செய்யப்படுகிறது. நம்ம வாசமா இருக்கிற இதாகுமாறு பரிசுத்தாவியாக செய்ய தேவன் கரங்களை தட்டி கத்திர